இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரருக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? 2026 ஏப்ரல் 17ஆம் தேதி பிறக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ ஏப்ரல் 14 2026லேருந்து 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு தாக்கத்தை வந்து துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு அறிவியல் சார்ந்த முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த மாதிரி ஒளி தத்துவம் உங்களுடைய கர்ம பலனை எப்படி இந்த வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது. அதுக்கு இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு, சனி, ராகு, கேது என்று சொல்லப்படுகிற ஆண்டுகரங்கள் எப்படி துணை புரிகிறது, உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்களுக்கு எது மாதிரி ஒரு சாதகமான பலன்கள், எது மாதிரி சாதகமற்ற பலன்கள், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை திசை திரும்புகிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு அறிவியல் சார்ந்த கலையாகிய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, துலாம் ராசிக்கு பாருங்க, சனி வந்து 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலேயே பாருங்க 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்துக்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று என்ன பண்றார்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ எப்போ வந்து குரு 2, 4, 6 பார்க்குறாங்களோ இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக வருது. கடன் மூலமாக ஒரு இடம் வாங்குவது, ஒரு 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 ஃபண்டிங் வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அது மூலமாக கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னதான் கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போனாலும் பெரிய குரோத் இல்லையே சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால சில கேஷ் ஃப்ளோ நல்லா வருது. என்னதான் கொஞ்சம் கடனும் அதிகமானாலும் ஆனால் என்னுடைய அபிவிருத்தி, என்னோட குரோத், என்னோட ப்ரோக்ரஸும் கொஞ்சம் பெட்டர் லெவலாக வருதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்க போகிறார்கள், வியாபாரிகளாக இருக்க போகிறார்கள், இன்வெஸ்டர்ஸாக இருக்க போகிறார்கள். நிறைய பேருக்கு வெளிநாடு பிராணங்கள், அப்பப்போ கொஞ்சம் ட்ராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக போகக்கூடிய அமைப்பு, ஒரு வண்டி பழைய வண்டியை மாற்றி புது வண்டி வாங்குறது, வீடு வந்து ஒரு புது வீடு வாங்குறது, வீடை புதுப்பிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள், அம்மா மூலமாக சொத்து வருவது, அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தில், வேலை ஸ்தானத்தில் கொஞ்சம் உத்தியோகத்தில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி உண்டு. அதே சமயத்தில் சில சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் வீடு வழுக்குது. 6ஆம் வீடுங்கிறது தேவையற்ற டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இது மாதிரி உயிர்கொல்லி நோயாக இல்லைனாலும் குரோனிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மெடிக்கல் செக்கெல்லாம் பண்ணி நாம் அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்குமா அப்படிங்கிறதை பார்த்து லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவைங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்கள், எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி ராசிதிபதியாக சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்லாவே ஒரு இடத்துல தான் அவர் வந்து மீனத்திலிருந்து கிட்டத்தட்ட துலாம் வரைக்கும் சஞ்சாரிக்கக்கூடிய அமைப்புகளும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதுவரை சொகுசாக ஸ்மூத்தாக வாழ்ந்தவங்களுக்கு அடுத்தபடியான நடவடிக்கைகளை இறங்கி கொஞ்சம் ஃபண்டிங்கு, ட்ராவலிங்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, வேலை மாற்றம், அது மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வந்து இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு எதிர்பார்க்குற மாணவர்கள், வேற ஒரு அட்மிஷன் எதிர்பார்க்குறவங்க, ஒரு அரசு உத்தியோகத்தை எதிர்பார்க்குறவங்க, ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மாதிரி பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டோம்னா அதில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்னதான் நீங்கள் துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, என்ன லக்னம், லக்னாதிபதி என்னவா இருக்கிறார், அந்த லக்னாதிபதியோட திக்பலம், திருக்பலம் இதெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, அதே சமயத்தில் அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, சுமாரான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, நல்ல யோக தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார்,
இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எதுமாற முடிவுகள் எப்போ எடுக்கலாம், இப்போ வந்து வெயிட் பண்ணி நம்ம செயல்படக்கூடிய அமைப்பா, கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பா, அல்லது கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பா, எந்த நேரத்தில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது, எந்த நேரத்தில் வந்து நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் வந்து வேலை மாறுறது நல்லது, எப்படி தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு வந்து யோகமாக இருக்கிறது, இதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, திருமணம் எதிர்பார்க்குறவங்க, உறவுகளை சில விஷயங்கள் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் எது மாதிரி நேரத்தில் கிளிக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது என்ன அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, எந்த நேரத்தில் எது செய்யலாம், தேவையற்ற விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தம் என்ன காமிக்குது, நமக்கு என்ன யோகமான கிரகங்கள் இருக்குது, நமக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது, எந்த பாவம் நமக்கு நல்லா இருக்குது, எந்த பாவம் நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்மளுடைய கர்மாவையே நாமளே அறிந்து தேவையற்ற முயற்சிகள், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பொறுத்து நம்ம அந்தந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து சில பேர்த்துக்கு ஒரு 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 மேப் மாதிரி இருந்து அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணும், எப்படி திரும்பணும், எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜஸை கொடுக்குற அளவுக்கு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் எதையுமே மிகைப்படுத்தாமல் உங்களுடைய கர்மா பாஸ்ட் என்ன நடந்தது, இப்போ ப்ரெசன்ட் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நாம் எப்போ புரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரை நாம் எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல தெளிவு வரும். அந்த தெளிவு வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா தேவையற்ற முயற்சிகள், நம்மளுடைய தேவையற்ற பயங்கள், அப்ரிஹென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து நமக்கு எது மாதிரி விஷயங்கள் யோக்கியதையாக இருக்கிறது, நமக்கு எது தகுதி இருக்குது, எது நமக்கு தகுதி இல்லை, வெளிநாடு யோகமா அல்லது அரசு உத்தியோகமா அல்லது பிரைவேட் செக்டார் கார்பரேட் செக்டார் இல்லையா, எது மாதிரி அல்லது எதுவுமே இல்லாமல் நாம் தொழிலையே நம்ம ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வியாபாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களா, எது நம்ம கர்மாவில் வந்து எந்த கிரகம் எந்த ஆதிபத்தியத்தில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது, இப்போ தசாபுக்திகள் தான் மெயின். இது எப்படி போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக நம்ம சொன்ன இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சிகள்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஓவராலாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, எது மாதிரி ஒரு துறையில் நம்ம போனால் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை பேர், இந்த துலாம் ராசிக்காரங்கள் கடந்த ஒரு ஃபியூ இயர்ஸாவோ பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா, அவங்களுக்கு வந்து இந்த உச்ச குரு புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இந்த குரு வந்து எப்போ உச்சம் பெறுகிறாரோ அது வந்து ஒரு நல்ல அம்சங்கள் கொடுக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நல்ல ஒரு அமைப்பு மூலமாக வந்து குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்த்து அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் மூலமாகவும் முயற்சிகள் மூலமாகவும் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமாக பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார் மகர சங்கராந்தி காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியதற்கு அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த
வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பெருத்த ஆபத்து அப்படின்றது உண்டு. தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய 2வது ராசி துலாம் தான். காரணம் என்ன? சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி ரோக சனியாக இருக்கார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டார். அப்புறம் என்ன இருக்குது? சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி சனி எல்லா நல்லதும் உங்களுக்கு செய்ய போகிறான். இது வரைக்கும் எந்த நல்லதுமே செய்யலையேம்மா, பல கோடி கடன் இருக்குது, நாங்களே ஒன்றும் இல்லாமல் வெறும் கையோடு நிற்கிறோம், இதில் கடனை நாங்கள் எங்கேருந்து அடைப்போம்? எங்களுக்கு பல லட்சம் கடன் இருக்குது, எங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்ல வருமானம் வர்றதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, எப்படி நாங்கள் கடன் அடைப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்குற பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. அப்படின்னா கூட பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழி. எங்களுக்கு பூர்வீகத்தில் சொத்து பற்றிலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டு. நீங்கள் சம்பாரித்து வாங்கின சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான வழி. நாங்கள் இது வரைக்கும் சம்பாரித்து சொத்து பற்றியே வாங்கலை அப்படின்னு இருக்க வழியும் வாய்ப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் அப்படி சொல்கிற பர்சனாலிட்டிஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம்.
அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் எப்படி கடன் அடைக்கலாம்? நமக்கு தனிநபர் கடன் நிறைய வாங்கி நம்மளோட கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நம்ம பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கி கடன் அடைக்கலாம். இது வரைக்கும் பல பேங்க் ஏறி இறங்கிட்டோம், எங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா 4 பேங்க் ஏறுறீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் கடன் கொடுத்துருவாங்க. ஆக அதை வாங்கி கடனை அடைக்கணும் அப்படின்ற விதி இருக்குது. உங்களோட கடனை அடைக்கணும் அப்படின்னு சனி முடிவு பண்ணிட்டா நீங்கள் எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ண முடியும்? ஈஸியாக கடனை அடைச்சிடலாம். பல லட்சம் இருக்குது அப்படின்னாலும் அதில் சில லட்சமாவது அடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. எங்களுக்கு குணமே ஆகாத நோய் இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, சரவாங்கி இருக்குது. எப்படி குணமாகும்? மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டும் பெரிய ரிலீஃப் இல்லை, நான் கஷ்டத்துலேயே தான் இருக்கிறேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸ் இந்த காலகட்டம் மருந்து மாத்திரை சாப்பிடும்போது அதில் ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வரும். சனி எப்போ டாக்டர் ஆனார்? சனி வந்து நல்லா இருந்தால் நோய் இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இந்த காலகட்டம் ரொம்ப சிம்பிளாக வந்து பாருங்கம்மா, எப்படி செக்ஷன் சிசேரியன் செக்ஷனுக்கு நேரம் காலம் பார்த்து அந்த குழந்தைய எடுக்கிறாங்களோ, இப்போ எங்ககிட்டலாம் வந்து நிறைய வந்து இந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தை எடுக்கணும். குழந்தை ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். அதாவது குழந்தை புத்திசாலியாக இருக்கணும், குழந்தை சூப்பராக படிக்கணும், குழந்தை கலெக்டருக்கு படிக்கணும், குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், குழந்தை எங்கள் பேச்சை மீறவே கூடாது, கடைசி வரைக்கும் வசதியாக வாழணும், நல்ல ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும், நல்ல பிள்ளைங்க இருக்கணும், பிள்ளை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், இப்படி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வைப்பாங்க. அப்போ 9 கிரகங்களும் உச்சமாக இருக்க மாதிரி தான் நாங்கள் கொடுக்கணும் இல்லைங்களா? இவ்வளோ கோரிக்கைகள்லாம் வச்சு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செக்ஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லைம்மா, நிறைய பேர் வந்து பாருங்கள் சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டம் சர்ஜரி பண்ணால் அந்த சர்ஜரி அவருக்கு சக்ஸஸ் ஆகுமா, அவர் நல்லபடியாக திரும்பி வருவாரா, இப்படி ஜோதிடம் பார்க்குறதும் உண்டு. அப்போ பிளானட்ஸ் டாக்டர் ஆகிட்டாங்களா? இல்லை இல்லையா? இருந்தாலும் கிரகங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்றாங்க. கிரகங்களினுடைய ஒரு ஆதிபத்தியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்றது உண்மை. நம்ம என்னவோ நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்லாம். உனக்கு பெரிய ஆள் ஆகணும் ஜோதிட ரீதியாக பிராப்தம் இருக்குது, உன் ஜாதகத்தில் அப்படிக்கான வழியும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னா நீ பெரிய ஆள் ஆகியே தீருவே, யார் தடுத்தாலும் நிற்காது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சனி பகவான் வந்து பாருங்கள் ஒரு நோயிலேருந்து விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்ற முடிவு பண்ணிட்டார். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வைத்தியம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பலிதமாகலை. இப்போ ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கலாம். இது அதே டாக்டரே வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் மாற்றி கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பொதுவாக 6ஆம் பாவத்தில் சனி உட்காரும்போது எதிரிகள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே ராகு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு 12ஆம் மாதம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார். பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று பிள்ளைங்களை வெளிநாடு படிக்க அனுப்புறது. எங்களுக்கு பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து இருக்குமா, எங்கள் அப்பா அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது, எங்கள் அத்தை வந்து கையெழுத்து வாங்குறாங்க, அப்போ தான் தெரியுது எங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குன்னு. குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாலும் நம்மளோட வம்சாவளியினர் வாரிசுகளுக்கு அந்த உரிமைன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போது அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். அப்போ உங்களுக்கு அது மூலியமாக தெரியப்படுத்துவார் ராகு பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் இருக்குது. பூர்வீகத்தில் இல்லைம்மா நாங்கள் சம்பாரிச்சு வாங்க தான் உங்களோட பார்வை அப்படின்றது அந்த சொத்து மேலே இருக்கணும். இல்லைனா யாரோ சம்மந்தமே இல்லாத பர்சனாலிட்டிஸ் அதில் வந்து இது என்னது அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. முக்கியமாக 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் இதில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை குரு சண்டால யோகம் இல்லை, குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ஸோ கவனம். கேது பகவான் லாபஸ்தானத்தில். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யறதுக்கு, வெளிநாட்டில் போயிட்டு அந்த வெளிநாட்டு கரன்சிஸை ஈல்ட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியும் வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வந்துடும், நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கேப் வரும், அதெல்லாம் நல்லது. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா, அவள்தானா? நாட் லைக் தட். 10ல் குரு இருக்கும்போது ஒர்க் நிறைய கிடைக்கும். சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். அது உங்களால் ப்ராப்பர் டைமுக்கு முடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா மேன் பவர் ப்ராப்ளமாக இருக்கும். மேன் பவர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. சுயதொழில் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஹையர் அஃபிஷியல் நம்ம மூளையை தின்னுவான், இந்த வேலையை இவ்வளோ நாள் கூட இந்த டார்கெட் முடிக்கணும் அப்படி இப்படின்னு. அப்போ இதில் ப்ரெஷர்ஸை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமை தொழில் செஞ்சாலும் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் உண்டு. இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கொடுக்கும்போது சும்மா கொடுத்துருவோன்னா வேலை பலுவும் அதிகரிக்க தானே செய்யும். பிளான் பண்ணி வேலையை செய்கிறீங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஆக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, உங்களுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது. இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள்.
இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில். குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது
மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் வந்து பார்த்தாலேயானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சின்னு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா. மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு நினச்சின்னு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துன்னு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம்
2026 27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான முடிவு, எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். ஏன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால போட்டிகளில் வெற்றி. எல்லா விஷயத்திலும் எந்த கடன் கேட்டிங்கன்னாலும் கடன்காரன் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட காசை கொடுன்னு கேட்டவன் எல்லாருமே சரி இவர்கிட்ட கொடுத்தா சேஃபாக தான் இருக்கும், நிச்சயமாக அவரே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் நீங்களும் கொடுக்குற அளவுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு மாதம்தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் என்ன சார் 10ல் குரு பதவியை குலைப்பாருன்னா பதவியை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன் கொடுப்பார் அப்படின்னா 6ஆம் இடத்து 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்களை உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டார். அதாவது பதவியில் பிரச்சனைகள் அதெல்லாம் வரவே வராது. இன்ஃபேக்ட் பதவியில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், கடன் அதாவது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். தனஸ்தானத்தை குரு பகவானே பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா தனக்காரகனே அவர் தான். உச்சம் பெற்று போய் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அதை விட வேறு என்ன வேணும்? பணம் தொழில் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். பார்த்து முடிக்க அளவு, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலம், குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றம் இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர 11ஆம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேத்துவும் ராகுவும் மாறுறார். கேத்து 10ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன கிளேசத்தை கொடுப்பார். அதை தவிர உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால் ஒரு வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான உக்திகளை கையாண்டு அதற்குண்டான வேலைகளை செஞ்சே ஆகணும். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சமில்லை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி, போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்களேயானால் படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர உங்களுக்கு பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் வரப்போகிறார். இந்த வருஷத்தில் 11ஆம் இடத்துல வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகமாக சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். பால் பதனிடும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். பெரிய
இந்த இந்த என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஹைட்ரஜன் அந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. போய் சேவிச்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு பெரிய ஏற்றம், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக ஏற்படும். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போகிற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd World War அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து துலாம். இந்த துலாம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே வந்து ஆல்ரெடி ரோக சனி, 6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே வந்து அழகாக 6ல் போய் உக்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்கே போகிறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறார்? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து அழகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, வருமான ஸ்தானங்கள் வந்து கிடைக்குமா
அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் அது தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது. என்ன வந்து துலாம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே, சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால் ஏன்னா உங்களுக்கு வந்து 2 செவ்வாய் வராங்க இல்லைங்களா? அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பாக்குறாங்க? ஓகே, பிஸ்னஸ், கரியர், வாழ்க்கை, இப்போ என்ன அடுத்த மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்ப அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்ப வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப புதனும் அங்க வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்ப இந்த காலகட்டத்துல பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகாக உங்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானமா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன்
அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதியினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதளத்துக்கும் ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா, இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால் சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கு வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? முதல்ல சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், வருமான ஸ்தானத்தில் விதி கிரகம். சூப்பர்லம்மா,
கர்ம சனி நல்லது செஞ்சிடுவா இல்லாமா, கண்டிப்பாக 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. ரீசன் எதுக்கு இந்த 10ல் பாவி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுபர்கள் வந்து உட்கார்றாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சம்பாதிக்கவே மாட்டோம்மா. லொட்டு லொசுக்கு, இது நியாயம், இது தர்மம், இது வந்து பார்த்திங்கன்னா கர்மம், இது வந்து நம்மளை கர்ம வினையை ஏற்படுத்தும், இது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்மளோட வம்சாவழியினரே பாதிக்கும், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசி 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 சம்பாதிக்கவே மாட்டோமா. ஆனால் ஒரு பாவி வந்து உட்கார்றாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் யோசிக்க மாட்டோமா, அடிச்சு பிடிச்சி சம்பாதிப்போமா. அதனால் சுய ஜாதகத்தில் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பாருங்கள், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா வந்து என்னோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணி சொல்லுவார். உன்னோட ஜாதகத்தில் 10ல் சுபன் இருக்கான், நீ எல்லாம் பெருசாக சம்பாதிக்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு ஓமையோடு சொல்லும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை கூட நம்ம மறக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்படி தான் அச்சு பிடிச்சி ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் சம்பாதிச்சிடுவோம் அப்படின்னு சம்பாதிப்பாங்க. அப்போ மிதுன ராசி என்பர்கள் நாங்கள் அச்சு பிடிச்சி சம்பாதிப்போமா, அப்படி கிடையாது. பொதுவாக வந்து பாருங்கள், கர்ம சனி இங்கே 10ல் பாவி அப்படின்றது மற்ற பாவி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட சம்பாதிக்கலாம். ஆனால் இங்கே சனி வந்து உட்காந்துட்டுருக்கா, அப்போ அடிச்சு பிடிச்சும் சம்பாதிக்க முடியாது. யூஸ்வலாக நீங்கள் வந்து யோசிப்பீங்க பார்த்தீங்களா, மிதுனம் ஆல்வேஸ் நாங்கள் வந்து ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ், எங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும், எங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. உண்மைதான். மிதுனமுக்கு மூல பலம் ஜாஸ்தி, புத்தி பலம் ஜாஸ்தி, ஆக அந்த பேச்சு பலம் ஜாஸ்தி. இதை வச்சே நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் வேர்வை சந்தி சம்பாதிக்கணும். ஏன்னா 10ல் சனி வந்து உட்காந்துட்டுருக்கேன், எப்பா நீ வேர்வை ஊற்றணும்பா, உனக்கு நீ வேர்வை ஊற்றி நீ சம்பாதிச்சேன்னா தான் நான் உனக்கு 10 ரூபா கொடுப்பேன். 10 ரூபா பேக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளானட் சனி. பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. இவர் கர்ம சனியாக இருக்கார், ஆல்ரெடி அவர் உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகிறாருப்பா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுப்பா போதும், நான் உனக்கு வருமானத்தை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அவருக்கு. ஆனால் அதில் கூட 6ஆம் மாதத்துக்கு மேலே அவருடைய கொள்கையில் ஒரு தளர்ச்சி அப்படின்றது வரும். எப்படி குரு வந்து பயிற்சி ஆகிறாரு, குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை 1/6 சனி மேலே படியுது. அப்போ கர்ம சனியாக இருந்து 10 ரூபாய்க்கு நான் உனக்கு கொடுக்குறோன்னு, நீ 10 ரூபாய்க்கு கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்படின்ற அவரோட ஸ்ட்ரிக்ட் பாலிசிலேருந்து மாறி எதையோ ஒன்று வேலை செய்ப்பா, நான் உனக்கு நல்லதை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்துடுவார். ஸோ பொதுவாகவே நல்லது செய்யக்கூடிய சனி ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இல்லாமல் ஒரு லீனியன்ட் ஆஃபீஸராக மாறுறது, நீ என்ன வேணால் செய், நான் உனக்கு துட்டை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கறது, தொழிலில் மேன்மை முன்னேற்றத்தை கொண்டு வர்றது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் 12ஆம் மாதம் வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. நிறைய மிதுன ராசி என்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். இங்கே யூஜி முடிச்சிட்டாங்க பிள்ளைங்க அப்படின்னா வெளிநாடு போயிட்டு பிஜி படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டில் விசா வாங்கி படிச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய விஷயம் இருக்குது. 6ஆம் மாதம் வரைக்கும் ப்ளஸ் எல்லாம் நல்லதுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனுடைய பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் இல்லை. அப்போ ஒரு சில விஷயத்தில் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இங்கேருந்து வெளிநாடு வேலை செய்கிறேன் அப்படின்னு போயிட்டாங்க, நல்லா அனலைஸ் பண்ணல, அங்கே போயிட்டோன்னே வேலை பலு தாங்க முடியல, எப்படிடா அப்பா ஓடி வரலான்னு பார்க்குறேன், ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன், இப்படி மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அனலைஸ் பண்ணிட்டு போங்க, சரிங்களா. 2வது, பிள்ளைங்க ரொம்ப காசு செலவு பண்ணி நம்ம படிக்க அமுச்சிடுவோம், அங்கே போயிட்டு என்னால் அங்கே வந்து படிக்க முடியல, என்னால் அந்த கிளைமேட் அடாப்ட் பண்ண முடியல, எனக்கு ஹோம் சிக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பிள்ளைங்க திரும்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பா வெளிநாடு போயிட்டு அப்பாவால் இருக்க முடியாமல் திரும்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் லேடிஸ்னால் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்பாவுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேத்து பகவான் 3ஆம் பாவம், கேத்து பகவான் 3ஆம் பாவம். நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்னுடைய என்னோட வயசு கம்மியானவங்க கிட்ட பெருசாக நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க கூடாது அப்படின்றத சாலிடாக வச்சுக்கோங்க. சாதாரணமாக பேச போய் அது வந்து வீண் வம்பு வாதம் வழக்கு அப்படின்ற மாதிரிலாம் போயிடும், அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நிறைய மிதுன ராசி அன்பர்களோட தம்பி தங்கச்சி வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. அங்கே போய் நம்ம தம்பி தங்கச்சி வெளிநாடு போகலான்னு நான் நல்ல செலவு பண்ணி அமிச்சிட்டப்பா, அங்கே போய் அவன் வந்து எனக்கு திருப்பி காசே பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு மனசு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. தம்பி தங்கச்சிகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணங்கள், நம்ம ஏன் அக்கல்ட் சயின்ஸ் படிக்கக்கூடாது, நம்ம ஏன் அமானுஷத்தை நோக்கி போகக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம மனசு தோணும். ஆன்மீகத்தை நோக்கி போகலான்னு தோணும், அமானுஷத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு தோணும். அதெல்லாம் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான். நல்ல காசு இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மற்றவங்க சமுதாயத்தில் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும், சொல்வாக்கு இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் மட்டும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. யாருக்கானா வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைப்பா, நகை கடையில் ஆள் எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு 3ஆவது தெருவில் இருக்க 4வது வீட்டு அம்மா வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, அம்மா
நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு தான் நல்ல செல்வாக்கு இருக்கே, நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, மிதுனத்தை நல்லா பேசி புகழ்ந்தா கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து தடுமாறுவாங்க. நீங்கள் தான் ரொம்ப பெரிய புத்திசாலியாச்சே, உங்களுக்கு தான் சமுதாயத்தில் நல்ல மரியாதை இருக்கே, அந்தஸ்து இருக்கே, நீங்கள் சொன்னால் உங்கள் வார்த்தைக்கு மறுபேச்சே கிடையாதே. அந்த ஜவுளி கடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடை, எல்லாத்துக்கும் ஒரே உரிமையாளர் தானே. உங்களுக்கு அந்த நகைக்கடையில் ஆள் எடுக்கிறாங்களா? உங்களுக்கு தான் அவர் நல்லா தெரியுமே, அந்த நகைக்கடை ஆள்கிட்ட சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு இவ்வளோ கதை கேட்பாங்க. நம்மளை ரொம்ப பெருசாக மதிக்கிறாங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை புகழுறாங்க அப்படின்னு புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது உலகத்தில், இல்லைங்களா? சொல்லுவாங்க சிலர், புகழ்ச்சிக்கெலாம் நான் மயங்க மாட்டேன் அப்படின்னு, எறும்பூர கல்லும் தேயும் அப்படின்னு உன்னை தொடர்ந்து ஒருத்தவங்க புகழ்ந்துக்கினே இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க, அடடா நான் அப்பேற்பட்ட புகழ்ச்சிக்கு உரிமையாளர் அப்படின்னு. ஆக்க காரணமே இல்லாமல் ஒருத்தவங்க புகழறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க, நீங்கள் அந்த பிள்ளையை நகை கடையில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஏதோ ஒரு திருடு ஒரு பிரச்சனை அந்த பிள்ளை அதில் தலையிட்டிருக்கோம். அப்போ சேர்த்து விட்ட உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தானேங்க சேர்த்து விட்டீங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபன் புதன் பகவான். புதன் குருவுக்கு பகை கிரகம். அப்போ குரு பகவான் 2ஆம் பாவத்தில் வந்து உட்காரும்போது வாக்கில் கவனம், சொல்லில் கவனம். இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கேரண்டி, வாரண்டி, ஷூரிட்டி எதுவும் கொடுக்காதீங்க. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14, 2026 அன்னைக்கு வரக்கூடிய சித்திரை முதல் நாள், அந்த ஒரு ஆண்டு 14 ஏப்ரல் 2026 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் அந்த 365 நாள் ஒரு ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறத ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருந்து அந்த மாறுதலை இருந்து அந்தந்த ராசிக்கு எந்த தாக்குதலை கொடுக்குது, எது மாதிரி வாழ்க்கை பயணங்களை வேறுங்கிற மாற்றங்களை, திசை மாறக்கூடிய அமைப்புகள், எது மாதிரி மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ராசி அதிபதியாகிய புதனே வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இடத்துல தான் இருக்கிறார். வருடம் ஸ்டார்ட் ஆகிறப்போ ஒரு மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 ஒரு மே 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு மாதம் ராசி அதிபதியாகிய புதனே சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கார். ஸோ எப்போ வந்து சனி செவ்வாயோட ராசி அதிபதி சேர்ந்துட்டாரோ அப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை நிமித்தமாக அதிகமான ஹார்ட் ஒர்க்கு அதுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புதன் ராசி அதிபதி வந்து சனி செவ்வாயோடு விலகி நல்ல இடத்துக்கு 11ஆம் இடம், நட்பு வீடான சுக்கிரன் வீடம், அப்புறம் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1 2026 குரு பயிற்சி என்னதான் ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல வந்தாலும், பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்று 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வசதி, பண வரவு, சைடு இன்கம், தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை மாற்றம், நல்ல ஒரு பணவரவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பணவரவு, அது மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருதுங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 6 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு அது பயிற்சி என்ன கொடுக்குதுன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ள வந்தாலும் 2ஆம் இடத்துக்குள்ள வந்தாலும் குருவோட சேர்கிறார். ஸோ உச்ச குருவோட ராகுவும் கேதுவும் சேர்ந்து அது மாதிரி அந்த 8ஆம் இடத்துல உச்ச குருவோட ராகு கேதுகள் சேருவது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல
நல்ல வரக்கூடிய அமைப்புகள், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நல்ல லாபம், மறைமுகமான ஸ்டாக் மார்க்கெட், அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி பல விஷயத்தில் வந்து நமக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த டிசம்பர் 2026 அப்புறம் வரக்கூடிய அந்த ராகுகேது பயிற்சியும் அந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு வந்து 2லயே இருக்கிறப்போ உச்சகுருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, உச்சகுருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது, சனி 10ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சனி குருவால் பார்க்கப்படும் பொழுது நல்லாவே வந்து தொழில் மேன்மை, வேலை மேன்மை, ப்ரமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரியாக ஆகிறது, நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவர் இந்த போஸ்ட்டுக்கே நம்ம போகிறது, திடீர்னு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ஸு மாறுறது, இது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, குறிப்பாக போக போக ஜூன் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்களை, பணவரவு ஒரு மாற்றம், இடமாற்றம் ஒரு மாற்றம், நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு மாற்றம், படிக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு, மேல் படிப்பு கிடைச்சி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இடம் மாறி போகிறது, காலேஜஸ் அதர் ஸ்டேட் போய் படிக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஏன்னா ராகு கேதுகளே வந்து 8க்கு வந்து குருவின் பார்வை பெறும் பொழுது விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, போய் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, விசா கழிச்சு அந்த போய் படிச்சுட்டு வர்றது, அது மாதிரி பல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக. ஏன்னா வந்து ராஜயோகாதிபதி வந்து சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதம், அதை குரு பார்க்குது, அதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அந்த ராகு கேதுகளும் ஒரு சுபகிரகமாகிய குருவோட சம்மதப்படும் பொழுது போக போக குருவும் கேதுவும் எந்த அளவுக்கு இணையறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ராகு கேதுகள் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்புகளாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் மிதுன ராசியாக இருக்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கடைசி 2, 3, 4 பாதமா, அல்லது திருவாதிரை நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க பார்த்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் போய்கொண்டு இருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கு, எது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய கட்டங்கள் வந்து எது மாதிரி திசையில திரும்புற மாதிரி இருக்கு, என்ன ட்ரெண்டு காட்டுது, வேலை மாற்றங்கள் உண்டா இல்லையா, இப்போ இருக்கிற வேலையிலேயே பல்ல கடிச்சிட்டு இருக்கணுமா அல்லது மாறலாமா, எந்த நேரத்தில் வந்து நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்தில் வந்து நம்ம உயர்கல்வி நம்ம எதிர்பார்க்குற உயர்கல்வி பண்ணலாம், எந்த நேரத்தில் திருமண விஷயங்கள் வருது, திருமண தடைகள் எப்போ முடிய போகுது, குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு எந்த நேரத்தில் குழந்தை பேர் கிடைக்கும், எது மாதிரி நேரத்தில் வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், எது நேரத்தில் நம்ம திரும்பி வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வர முடியுமா, இடம், வீடு, வண்டி, வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, கடன் எப்போ தீரும், உடல்நல கோளாறு எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஓரளவுக்கு சீரான உடல் அமைப்புக்குள்ள போவோம், அது மாதிரி நம்மளோட உறவுகள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், சாயங்கள் பூசாமல், பரிகாரங்கள் மாற விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி சொல்லுது, உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த காம்பினேஷன் இருக்குது, நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருந்தால் எது மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை வந்து நம்மளோட லைவாக பார்த்து எது மாதிரி அமைப்பில் வந்து இருந்தால் எது மாதிரி கர்மா கொடுக்குது, எந்த கிரகத்தின் தொழில் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது, எந்த வேலை நமக்கு நல்லா வரும், வேலையா தொழிலா அல்லது வெளிநாடு வாய்ப்புகளா, கவர்மெண்ட் ஜாபா அல்லது வந்து பிரைவேட் செக்டாரா, எது மாதிரி துறையில் நம்ம படிக்கலாம், குழந்தைகள் எந்த மாதிரி துறையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தால் எப்படி ஆகுங்கிறது நம்மளுடைய 18 வருஷத்தில் இருந்த ஆராய்ந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஜாதகத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தீட்டி தேவையில்லாத
வேலைகளை செய்யாமல், தேவையற்ற முயற்சிகள் தப்பான டைரக்ஷனில் போகாமல், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகள் செய்தால் அந்தந்த பலன் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை செய்தோமானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து எளிதான வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மபலன் என்ன காமிக்குதோ அதுக்கு தகுந்த பொட்டன்ஷியல், அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.